Hi friends, welcome to Let's Waves. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோவும் கடலை மாவும் எல்லார் வீட்லயுமே காமனா இருக்கும். இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படினா சட்டுன்னு ஈவினிங் டைம்ல within 5 minutesல ரெடி பண்ணிடலாம். இது ஸ்நாக்ஸ்னு மட்டும் சொல்ல முடியாது. நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு வந்து சைடு டிஷ்ஷா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி, ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரம் சிம்பிளாக 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருந்துச்சு அப்படின்னா ரெடி பண்ணி தந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வராங்க அப்படின்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு வித்தின் 5 மினிட்ஸில் அதை பண்ணி கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதை வந்து தயிர் சாதத்தோடு தான் எடுத்துக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 2 பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி தோல் பீல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நீள்வாக்கில் இருக்கிற பொட்டேட்டோவாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த 2 பொட்டேட்டோவுமே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வீட்டில் கடலை மாவும் பொட்டேட்டோவும் பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு காமனான ஒரு பொருள் தான். ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம நினைக்கிற டைமில் டக்குன்னு பண்ணி சாப்பிட்றலாம். பொட்டேட்டோலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கண்டிப்பாக பொட்டேட்டோ வந்து பஜ்ஜி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கிறிஸ்பியாக வரும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த மாவு தன்மை வந்து பொட்டேட்டோ பஜ்ஜியோடு அப்படியே போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா சோக் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பஜ்ஜி வந்து பண்ண ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பவுலில் 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். 250 கிராம் வந்து அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கூடவே மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக எந்த பஜ்ஜி பண்ணாலுமே சரி கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். நான் இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுடலாம், கட்டி இல்லாமல். நல்லா திக்காக இருந்தால் மட்டும்தான் அந்த பேட்டர் வந்து உருளைக்கிழங்குல வந்து நல்லா ஒட்டும். இந்த மாதிரி சூப்பராக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி இலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக பஜ்ஜி பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தான் நான் வந்து ரைஸ் ஃப்ளவர் வந்து சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கொஞ்சமாக எனக்கு தண்ணி பத்தலை. ஸோ அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்ல திக் பேட்டராக நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட பஜ்ஜிக்கு தேவையான பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்மளோட பஜ்ஜியை வந்து போட்டு எடுத்துடலாம். நான் வந்து பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருந்தேன், பொட்டேட்டோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோ இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிட்டே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 2 சைடுமே சூப்பராக கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை. நான் சேர்க்காமலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக நல்ல உப்பி தான் வந்துச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்ல பஃபியாக நல்ல உப்பி வந்திருக்கு. நம்மளோட சூப்பரான பஜ்ஜிஸ் வெறும் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த டைமில் வந்து மோஸ்ட்லி நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி தரலாம். வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றத விடைக்கும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாலும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு கொடுக்குறது வந்து ரொம்பவே ஹெல்த்தின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பஜ்ஜிஸ்லாம் சூப்பராக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பஜ்ஜியுமே நான் போட்டு எடுத்துகிட போகிறேன். நம்மளோட சூப்பரான பஜ்ஜிஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஆயில் வந்து குடிக்கல. மேபி உங்களுக்கு பொட்டேட்டோ ஆயில் குடிக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கலாம். பட் அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஆயில் வந்து இது வந்து குடிக்கல. நான் ஃபஸ்ட் டைம் போட்ட எல்லா பொட்டேட்டோஸுமே நான் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். பஜ்ஜி வந்து எப்போவுமே நீங்கள் ஆயிலில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. போட்டு அடுத்த செகண்டே வந்து நீங்கள் வந்து அதை வந்து மீடியம் ஹீட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான எல்லா பஜ்ஜிஸுமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி வந்து இதை வந்து
நம்மளோட தயிர் சாதத்தோடு தான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சிம்பிளான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.